ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 9 ஸ்மார்ட் ஃபோனை தான் கம்பேர் பண்ண போகிறோம். iQoo கிட்ட இருந்து இருக்கக்கூடிய iQoo 9 அண்ட் OnePlus கிட்ட இருந்து இருக்கக்கூடிய OnePlus 9RT. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு இப்போ மார்க்கெட்டில் சேம் எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எந்த ஸ்மார்ட் ஃபோனை அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம், அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியலான ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது இங்கே iQoo ஆகட்டும் இல்லை OnePlus ஆகட்டும், ரெண்டு பேருமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான ஸ்டைலில் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுமே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ சைட் பை சைட் ஷோ ஆகுது. ஸோ எந்த டிசைன் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அண்ட் மற்றபடி இங்கே கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது iQoo 9ல் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கலர் ஆப்ஷன் அவங்களுடைய அந்த BMW பார்ட்னர்ஷிப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த கலர் ஆப்ஷன், அந்த ஒயிட் கலருக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பிளாக் கலருக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 200 கிராம்ஸ்க்கான weight and 9mm கான திக்னஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 198 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.29mm கான திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இங்கே லைட் வெயிட் என்ன கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது OnePlus 9RT iQoo விடவுமே லைட் வெயிட்டட் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே iQoo 9ல் 6.56 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான Amoled Display, 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 300 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus 9RTயில் 6.62 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான E4 சாம்சங் பேனலுக்கான ஒரு Amoled Display யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதுலேயும் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது, 600 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Amoled Display 120 Hz அப்படின்ற மாதிரியான ஒரு காமனான ஃபீச்சரோட இருந்தாலும் இந்த Amoled Display உடைய கிரேட் என்ன அப்படின்றது OnePlus கிளியரா E4 AMOLED பேனல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா iQooல E4 AMOLED பேனலா இல்ல E5 AMOLED பேனலா அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல ரியல் டைம்ல எந்த டிஸ்பிளே பெட்டரா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால வெயிட் பண்ணி iQoo 9 உடைய சேல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ரியல் டைம்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இங்க iQoo 9ல இன்னொரு அட்வான்டேஜ் டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேலயே ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப், இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்புடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம கேம் விளையாடும் போது அந்த கேம் உடைய கலர்ஸ் எல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி ஒரு கிளியரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதுக்காக தான் இந்த சிப் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த சிப் கேம் உடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது, ஜஸ்ட் விஷுவலா அந்த கேமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சிப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேல ஒரு ஆடட் அட்வான்டேஜாவே இருக்கு. மற்றபடி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தோம்னா இங்கே iQoo 9ல் 4350 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி வெறும் 18 நிமிஷத்தில் 100% இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே OnePlus 9RTயில் பார்த்தோம்னா இங்கே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 65 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை 45 to 1 hour அப்படின்ற இந்த இன்டர்வல் டைமில் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி OnePlus 9RTயில் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் iQoo 9ல் வேற லெவலான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக iQoo 9க்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு. அதர்வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே iQoo 9ல் Snapdragon 888 Plus-கான ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே OnePlus 9RTயில் Snapdragon 888 அப்படின்ற இந்த ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு சிப்புமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான சிப் தான், ஜஸ்ட் கிளாக் ஸ்பீடை மட்டும் பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிப் தான் இந்த ரெண்டு சிப்பும். அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 888 விட Snapdragon 888 Plus கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்புமே 5nm சைஸ் இருக்கக்கூடிய சிப் தான், Adreno 660 அப்படின்ற ஜிபி தான் இந்த ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் மட்டும் இங்கே iQoo 9ல் இருக்கக்கூடிய Snapdragon 888 Plusக்கு 8,50,000 அப்படின்ற ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் OnePlus 9RTயில் இருக்கக்கூடிய Snapdragon 888 8 lakh ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த அளவுக்கான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த
இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு LPDDR5 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி 5G பேண்டுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போதுமே இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மொத்தம் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சின்ன கொஞ்சம் அப்கிரேடட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே iQoo 9ல கிடைக்கும். அதர்வைஸ் இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்ஸ் கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரியான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 அப்பச்சர் வெளியிட தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சென்சார்னு வரும்போது OnePlusல Sony IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் iQooல என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. பட் மோஸ்ட்லி இதுலேயும் சோனியுடைய இதே சென்சார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வகையில் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கொடுக்கும். அதுவே ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்கே iQooல பேக் சைடு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 அப்பச்சர் வெளியோட Sony IMX589 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த பிரைமரி கேமரால கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. அதனால இந்த பிரைமரி கேமரால இருந்து ஒரு அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோஸை நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இதில் சப்போர்ட்டிவ்க்கு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் இன்னொரு 13 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவே OnePlus 9RTல பார்த்தோம்னா இங்கே பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பச்சர் வெளியோட Sony IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ்க்கு 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இங்கேயுமே பேக் சைடு 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமராலையும் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இங்கே iQooல அந்த 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரால கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த Sony IMX589 அப்படின்ற இந்த சென்சார் OnePlusல இருக்கக்கூடிய அந்த Sony 766 சென்சாரை விட கொஞ்சம் டவுன் கிரேடடான ஒரு சென்சார் தான். அதனால இந்த ரியர் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா அவுட்புட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக iQoo 9 விட OnePlus 9RT நமக்கு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதோட இதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்மளால ஒரு நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் iQoo 9 பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 48 மெகா பிக்சலுக்கான இந்த Sony IMX589 அப்படின்ற இந்த சென்சார் கொஞ்சம் பழைய சென்சார் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் OnePlus அளவுக்கு நமக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இதில் இருந்தும் நம்மளால ஒரு நல்ல டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதோட இதில் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்கிறதுனால OnePlus 9RT விட இன்னுமே அல்ட்ரா ஸ்டேபிளான ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா நமக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQoo 9க்கு போகலாம். இல்லை கிளாரிட்டி வைஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும்னு கேட்கக்கூடியவங்க OnePlus 9RTக்கு வரலாம். கண்டிப்பாக iQoo 9 விட OnePlus 9RTயில் கேமரா குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 3.5mm ஆடியோ ஜேக் கிடையாது. அண்ட் வைப்ரேஷன் மோட்டர் இங்கே iQoo 9ல எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus 9RTல இங்கே ஹாப்டிக் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் OnePlus 9RT Android 11ல Oxygen OS 11ல ரன் ஆகுது. அண்ட் iQoo 9 Android 12ல FunTouch OS 12ல நமக்கு ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 8+128GB வேரியன்ட் 43,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது போக 12+256GB வேரியன்ட் 47,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் ப்ரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் ஸ்பெக் ஷீட்னு பார்க்கும்போது இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான ஸ்பெக்னு பார்க்கும்போது iQoo 9ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. Snapdragon 888+ கொஞ்சம் பெட்டரான சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் டிஸ்பிளேல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 120 வாட்ஸ்க்கான ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்குது. இங்கே iQoo 9க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது இங்கே OnePlus 9RT கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் ஆகட்டும், இல்லை ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் சோனியுடைய IMX766 அப்படின்ற இது ஒரு லேட்டஸ்டான சென்சார் யூஸ் பண்ணதாகட்டும், இங்கே OnePlus 9RTக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக OnePlus 9RTக்கு போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக iQoo 9 விட ஒரு பெட்டரான இமேஜ் கிளாரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கொடுக்கும். பட் ஸ்டெபிலைசேஷன் வரும்போது iQooல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. பட் கிளாரிட்டின்னு பார்க்கும்போது OnePlusல தான் நமக்கு பெட்டராக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கேமராவை தாண்டி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். கேமிங் சென்ட்ரிக்காக நான் வாங்குற பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் iQooக்கு போகிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த iQoo 9ல நமக்கு Snapdragon 888+ அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக
இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கேமிங் சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக iQoo 7 OnePlus 9RT விடவுமே ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.